தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் சேதுவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தமிழ்ச்செல்வியே உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாட்கள் ஆக ஆக இங்க தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்தை பத்தி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்க, இங்க சேதுவுமே ரொம்ப ஆர்வத்தோட தமிழ்ச்செல்விக்கிட்டையும் பேச, தமிழ்ச்செல்விக்கு வீட்டில் இருக்க யாரையும் ஏமாத்துறது கொஞ்சம் கூட பிடிக்காம ரொம்ப கஷ்டத்தோட இங்க தன்னோட அம்மாவுக்குமே ஃபோன் பண்ணி தன்னோட வருத்தத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்ட வசந்திமே இங்க செல்லப்பாண்டி கிட்ட ரொம்ப கோவத்தோட, என்னங்க பாருங்க, நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாள் ஆக ஆக வயிறு ஏன் பெருசாகலன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு வீட்டில் கேட்குறாங்களாம். நாம் வேணா எப்படியாவது அவங்க காலில் விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்டு உண்மையை வேணா சொல்லிடலாமா? இப்போதான் அடியே வசந்தி, நீ பேசாம அமைதியா இரு. இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு தமிழ்ச்செல்வியை வீட்டு உள்ள கூப்பிட்டுருக்காங்க. அவளே மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ வேற அவசரப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது உளறி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கொட்டகைக்கே தமிழ்ச்செல்வியை அனுப்பிடுவாங்க. நீ அமைதியா இரு, நடக்கிறது நடக்கட்டும். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை கண்டிப்பாக நாளைக்கு அங்கே போய் எல்லார்கிட்டேயும் சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறேன். நீ பேசாமல் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு செல்லப்பாண்டியுமே வசந்தி கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கோ பேசாமல் மோகநாத்த கிட்ட போய் இந்த உண்மையை சொல்லிட்டா என்ன அப்படின்னு ரொம்ப மனக்குழப்பத்தோட தமிழ்ச்செல்வி இங்கே மோகனா கிட்ட வந்து, அத்தை வீட்டில் வர வர எனக்கு இந்த கர்ப்பத்தை பற்றி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மாமா வேற தன்னோட உயிரையே வச்சிருக்காரு அந்த குழந்தை மேலே. இப்போ அந்த குழந்தையே என் வயிற்றுல இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாமல் நான் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடட்டுமா? என்ன, இப்போதான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், மறுபடியும் என்னை அந்த கொட்டகைக்கு அனுப்பிடுவாங்க. பரவாயில்ல, என்னால் இந்த குற்ற உணர்ச்சியோட மாமா பக்கத்தில் நிற்கவும் முடியல. அவர் பேசுகிற வார்த்தைகளையும் என்னால் தாங்கிக்க முடியல. அம்புட்டு என் குழந்தை மேலே ஆசை வச்சிருக்காரு. வேண்டாத்த, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்பவுமே கஷ்டத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு தமிழ், எவ்வளவோ கடலை தாண்டி வந்துட்டோம். நீ பேசாம அமைதியா இரு. சேதுவை பார்த்தல, அவனோட அம்மாவே வந்து உன் வயிற்றுல பிறக்க போறதா சொல்லி ஆசையா இருந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீ போய் உண்மையை சொல்றேன்னு உளறி வச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதையும் இல்லாமல் அவனும் அவனுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுப்பான். வேண்டாம், என்ன நடக்குதோ நடந்துக்கிட்டு போட்டோம், அதை காலப்போக்கில் நீ விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாரு. அம்மா தமிழ், அத்தை சொல்கிறதும் உண்மைதான். நீ பேசாமல் அமைதியாக இரு. நீ எதுக்காக இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்கே மலருமே மோகனாவோட சேர்ந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரூமில் இருந்த ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா நடக்குது இந்த வீட்டில்? இதை நீ கேட்குறதே இல்லைம்மா. இந்த தமிழ்ச்செல்வியோட ஆட்டம் வர வர அதிகமாகிட்டே போகுது. இதை அடக்கிறதுக்கு நம்மளால் முடியாது போல இருக்கே. சாவித்திரி அத்தாச்சி இருக்க வரைக்குமாவது அந்த தமிழ்ச்செல்வி கொஞ்சம் அடங்கி ஒடங்கி இருந்தா, இப்போ அவங்க இல்லைன்னதும் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காமா. இந்த சாவி போனது தான் போச்சு. எந்த ஒரு பணம் கொடுக்கறதுனாலும் ஏதாவது கணக்கு கேட்டுதாம்மா நம்ம கையில் கொடுக்குறா. இதை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம கீழே போயிடுவோம், அவ கை ஓங்கி போயிடும். இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது, நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு இங்கே சித்ரா ரொம்ப கோபத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, இப்போ என்ன நடந்து போச்சு? அதுக்காக தான் நான் பெரிய ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயம். நீ என்னமோ சாதாரணமாக அவளோட கதையை முடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் முடியாது சித்ரா. சரிம்மா, முடியாதுன்னா அப்போ அந்த தமிழ்ச்செல்வி கையால தான் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் காசு கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கணுமா? இந்த ராஜாங்கம் பெரியப்பாக்கு சுத்தமா அறிவே கிடையாதுமா. வேலைக்காரி கையிலலாம் சாவியை கொடுத்துட்டு என்னமோ நாம பிச்சைக்காரங்க மாதிரி போய் காசு கேட்டு வாங்குறதா இருக்கு. சித்ரா, எதுக்காக இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அவளை இந்த இடத்த விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஐடியா போட்டு வச்சிருக்கேன். என்னதாம்மா திட்டம் போட்டு வச்சிருக்க, சொல்லம்மா. இங்க பாரு சித்ரா, அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. அதுவும் முக்கியமா அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தை. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே அவ வயிற்றுல குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோ, அதை எப்படி நாம நிரூபிக்கிறது? இதுக்கு தாண்டி சொல்றேன், அந்த மோகனாவும் தமிழ்ச்செல்வியும் வழக்கமா செக்கப்புக்கு போற டாக்டர் கிட்ட நாம போய் தமிழ்ச்செல்வியை பத்தி விசாரிச்சா ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும். அப்படி மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, அதோட தமிழ்ச்செல்வியோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். என்ன சொல்ற அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல, அட ஆமாம்மா, எனக்கு இந்த ஐடியா தோணலையே. ஆனாம்மா, கடைசியாக நீயும் தானே போயிருந்த, அந்த ஸ்கேன் கூட குழந்தை இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆமாண்டி, குழந்தை இருக்குன்னு தான் சொன்னாங்க.
ஆனால் ஸ்கேன் எடுக்கும்போது சேதுவும் நானும் இல்லையே. என்னம்மா சொல்கிற? நீயும் தானே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்த? போனேன்டி. ஆனால் அன்னைக்கு தான் நான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது வழிக்கு விழுந்து என் தலையில் அடிபட்டுடுச்சு. அந்த நேரத்தில் சேதுவும் என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். நாங்கள் 2 பேரும் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட கேட்டால் நாங்கள் எப்போவோ ஸ்கேனை முடிச்சிட்டோன்னு அங்கே இருந்த நர்ஸு சொல்லிச்சு. அங்கே தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால் நம்ம போய் டாக்டரை கேட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு உண்மை தெரியும். ஐயோ அம்மா, நான் வரலை. ஏற்கனவே போய் விசாரிக்கிறோன்ற பேரில் அவங்க தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போது மறுபடியும் போய் இந்த டாக்டர்கிட்ட விசாரிச்சோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம பேரை இங்கே ராஜாங்கம் பெரியப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். வேண்டாம், விட்டுடுமா. அடியே, அந்த தமிழ்ச்செல்வி கையில் காசு வாங்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னல, அப்போ அவள் இந்த வீட்டை விட்டு போனாதானே அந்த கொத்து சாவி நம்ம கையில் வரணும். இது எல்லாமே நடக்கணும்னா நாம் ஹாஸ்பிட்டல் போய் தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன ஈஸ்வரியும் சித்ராவும் மறுநாள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர் கிட்ட வந்த ஈஸ்வரி சொல்கிறாங்க, அமைச்சர் ராஜாங்கத்தோட தம்பியோட மனைவினா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வின்ற ஒரு பொண்ணு ஸ்கேன் பண்ணுறதுக்காக வந்திருந்தது. ஆமாம், சொல்லுங்க, இப்போ என்ன அதுக்கு? அது உண்மையாலுமே தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக தான் இருக்காங்களா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவள் 5 மாதம்னு சொல்கிறா. அவளோட வயிறு பெருசாகவே ஆகலை. வீட்டில் இருக்க எல்லாரும் குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஏக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் இவ ஏதோ மறைக்கிறாளோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? கை கால் வளர்ச்சி அந்த மாதிரி? அப்படியேனா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப நல்லவ போல கேட்க, அங்கே இருந்த டாக்டரோ, ஏமா நீங்கள் எதுக்காக அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல வளர குழந்தை நல்லா தான் இருக்குது. 5 மாதம்னா உடனே வயிறு தெரிஞ்சிடணுமா என்ன? சில பேருக்கு சீக்கிரமாகவே வயிறு தெரியும், சில பேருக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வயிறு தெரியாமையும் இருக்கும். அதுக்காக குழந்தை ஊனமாக பிறக்கும் அப்படி இப்படின்லாம் நீங்களா கனவு கண்டுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பேசாமல் எழுந்து போங்க. டாக்டர், அப்போது தமிழ்ச்செல்வி உண்மையாகவே கர்ப்பமாக தான் இருக்காளா? என்னம்மா கேள்வி இது? நான் தான் அன்றைக்கி ஸ்கேன் பண்ணி சொன்னனே. இல்லை டாக்டர், அன்றைக்கி ஸ்கேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் சேதுவும் வந்திருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் இல்லை. திடீர்னு நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு காட்டும்போது நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. இங்கே பாருங்கம்மா, குழந்தை நல்லா தான் இருக்குது. பேசாமல் எழுந்து போங்கம்மா. அடுத்த பேஷண்ட்டை நான் பார்க்கணும். உங்ககிட்ட வெட்டியாக உட்காந்து என்னால் பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அங்கே இருந்த டாக்டரோ தமிழ்ச்செல்வி பக்கம் பேசி அங்கே இருந்த ஈஸ்வரியோ அனுப்பி வச்சிடுறாங்க. வெளியே வந்த ஈஸ்வரி சித்ரா கிட்ட, என்னடி சித்ரா இது? நாம் எவ்வளோ ஆசையாக தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தை இல்லையா அப்படின்னு விசாரிச்சா கடைசியில் இந்த டாக்டருமே தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது எப்படி தான் உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா என்னம்மா சந்தேகம்? அதான் டாக்டரே சொல்லிட்டாங்களே. இல்லடி, அவகிட்ட அவளோட கர்ப்பத்தை பற்றி யாராவது கேள்வி கேட்டாலே உடனே அவளோட முகம் அப்படியே மாறிடுது. கூடவே மோகனா அக்காவோட முகமும் மாறிடுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டால் இப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த டாக்டரும் தமிழ்ச்செல்விக்கு உடந்தையா பேசுகிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, அம்மா அப்போ ஒன்று பண்ணலாம். அன்னைக்கு ஸ்கேன் எடுத்ததா ஒரு நர்ஸ் உங்ககிட்ட பேசினதா சொன்னல, அந்த நர்ஸை கூப்பிட்டு நம்ம கையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அதுக்கப்புறம் கேட்டால் கண்டிப்பாக அந்த நர்ஸு உண்மையை சொல்ல போகுது. ஏய் சித்ரா, நீ சொல்கிறது சரிதாண்டி. பணத்துக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. பேசாமல் பணத்தை கொடுத்து அந்த நர்ஸோட வாயிலிருந்து என்ன உண்மை வருதுன்னு நாமளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நர்ஸையும் எப்படியோ ஒரு வழியாக தனியாக கூட்டிகிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்போ என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு நர்ஸு கேட்க, இங்கே பாருமா, உன்னால் எனக்கு கொஞ்சம் காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, என்ன சொல்கிறீங்க? என்னால் என்ன காரியம்? அது அன்னைக்கு ஒரு நாள் தமிழ்ச்செல்வின்ற பொண்ணை கூட்டிகிட்டு ஸ்கேன் எடுக்க கூட்டிகிட்டு வந்தோம்ல, அப்போ கூட எனக்கு தலையில் அடிபட்டிருந்ததே. அப்போது ஸ்கேனு என்னால் பார்க்க முடியலம்மா. ஆனால் அந்த தமிழ்ச்செல்வி உண்மையாகவே கர்ப்பமாக இருக்காளான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீ தானம்மா அன்னைக்கு ஸ்கேன் எடுத்துட்டதா சொல்லி உன்னோட ஃபோனில் இருந்த ஸ்கேனை கூட எங்ககிட்ட காட்டினியே. சேது கூட சந்தோஷப்பட்டானே. எனக்கு அந்த பொண்ணோட டீட்டெயில் தான் எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மையாகவே அவள் கர்ப்பமாக தான் இருக்காளா அப்படின்னு நர்ஸ் கிட்ட கேட்டதும் இங்கே நர்ஸுமே, என்ன விளையாடுறீங்களா? இது போல விஷயத்தெல்லாம் என்னால் வெளியே சொல்ல முடியாது. பேசாமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சிருவீங்க போல இருக்கே. உடனே சித்ரா இருந்துக்கிட்டு,
இங்க பாருங்க நர்ஸ், நீங்க ஒன்றும் சும்மாலாம் சொல்ல வேண்டாம். இதுல மொத்தம் 1,00,000 இருக்கு. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா இன்னும் கூட நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன். என்னம்மா சொல்ற? அந்த பணத்தை எடுத்து நர்ஸ் கிட்ட கொடு அப்படின்னு அங்கே இருந்த சித்ரா சொன்னது கேட்டதும் இங்கே நர்ஸுமே பணத்தை பார்த்ததும் உண்மையையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மேடம், நான் சொல்கிறேன்னு நீங்கள் வெளியெல்லாம் சொல்லிடக்கூடாது. இந்த விஷயம் என் மூலயமா வெளியே வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னோட வேலையே போயிடும். ஏதோ நீங்கள் கேட்குறீங்களேன்னு நான் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சொல்கிறேன். நீங்கள் நினச்சது கரெக்டு தான். அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமாகவே இல்லை. அன்னைக்கு ஸ்கேன் பண்ணும்போது தமிழ்ச்செல்வி டாக்டர் கிட்ட அழுதாங்க. கூட யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் கூட மோகனாவா? ஆமாம் ஆமாம், மோகனா தான். அவங்க அத்தைன்னு நினைக்கிறேன். அவங்க தான் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி கர்ப்பமாகவே இல்லை, இந்த விஷயம் எங்களுக்கு தான் தெரியும், வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அதனால டாக்டருமே பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு நர்ஸ் சொன்னதும், என்ன சொல்கிறீங்க? அப்போது அன்னைக்கு ஸ்கேன் காட்டினீங்களே மேடம், அது தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தையோட ஸ்கேன் கிடையாது. அடுத்ததாக ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, அவங்களோட குழந்தையோட ஸ்கேனை தான் டாக்டர் உங்ககிட்ட காட்ட சொன்னாங்க. அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து காட்டினேன் அப்படின்னு நர்ஸ் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு அந்த பணத்தையும் கொடுத்து நர்ஸையும் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்கிறாங்க, அம்மா நீ சொன்னது சரியாதாம்மா போச்சு. அப்போது அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமாகவே இல்லை. இத்தனை நாள் நம்மக்கிட்ட கர்ப்ப வேஷத்தை போட்டுக்கிட்டு என்னம்மா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ இருக்கு அவளுக்கு ஆப்பு. நான் தான் சொன்னனே சித்ரா, அவள் கர்ப்பமாகவே இல்லை. கர்ப்பத்தை பற்றி பேசினாலே அப்படியே தலை தெறிக்க பதட்டமாக ஆயிடுறான்னு. நீ என்னை நம்பவே இல்லைல்ல, இப்போ பாரு எப்படி உண்மையை வாங்கினேன்னு. சரிம்மா, அவளோட கர்ப்பம் உண்மை இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ அடுத்ததாக என்ன பண்ண போற? அடுத்ததாக என்ன பண்ண போறனா? இனிமே தான் ஆட்டமே இருக்கு. அந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு எப்படி வெளியே துரத்தலாம், ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதோ காரணம் கிடைச்சிருச்சே. இப்போவே வீட்டுக்கு போய் தமிழ்ச்செல்வியோட முடியை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை அழைச்சிக்கிட்டு ஈஸ்வரி நேராக வீட்டுக்கும் போகிறாங்க.